Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ எம்ஆர்பி ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இது ரீசெண்டாக பார்த்தேன், அதனால் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டுடலாம். ஸோ தட் உங்களுக்கும் அதே டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எம்ஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆனுவல் பிளானர்லையுமே கூட இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 450 போஸ்ட்டுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 600+ போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம், அதாவது இன்னொரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா 600 வேக்கண்ட்டும் கொடுத்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. பட் ஒரு கேஸ் வந்து இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் எதுவும் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ கேஸ் பாசிபிளி இந்த செப்டம்பரோட 20 ஏதோ ஒரு டேட்டில் தான் கேஸ் ஹியரிங்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் மேபி அந்த டேட்டில் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இப்போது செப்டம்பர் 20 வந்து கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இஃப் இன் கேஸ் இட் கெட்ஸ் ஓவர் பை செப்டம்பர், வி கேன் எக்ஸ்பெக்ட் த எக்ஸாம் வித்தின் 2 months. ஸோ செப்டம்பர் முடிஞ்சுது அப்படின்னா அப்போலேருந்து ஒரு 2 monthsக்குள்ளார எக்ஸாம் வைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் அந்த மாதிரி ப்ராசஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஸோ ஜனவரி பிப்ரவரிக்கு முன்னாடியே எக்ஸாம் வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ கேஸுக்காக தான் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் அப்டேட் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் லைக் நம்ம சீனியர்ஸ் இல்லை ஸ்டாஃப்ஸு அந்த மாதிரி யார்கிட்ட கேட்டாலுமே நமக்கு அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தான். ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உங்களோட வேறு ஏதாவது கொஷின்ஸ் போட்டிருக்கீங்களான்னு பார்க்குறேன். லாஸ்ட் இயர் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் 4th batch சிங்கிள் மார்க் இல்லை, பட் நியூஸில் வந்த 986 போஸ்டிங்க்கும் நார்மலைஸ்டு பண்ணி தான் போட்டாங்க, பட் ராங்காக நியூஸ் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பியில் அப்படின்னு ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் பேட்சுன்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் அந்த பேட்சில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா. பட் நியூஸில் வந்து எல்லாருக்கும் நார்மலைசேஷன் சொல்லிட்டாங்க போல். அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ராசஸ் பற்றி தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் அப்படி சொல்லியிருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஓகே அண்ணா, எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த வெப்சைட்டில் பார்க்கணும்? ஜிவிகான்னு ஒருத்தன் கேட்டிருந்தீங்க. ஸோ எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். அதில் MRB.TN அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் தான் பார்க்கணும். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நியூன்னு சொல்லி அங்கேயே ரவுண்ட் போட்டிருக்கோம். ஸோ அது மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட ஃபார்மசிஸ்ட்டுக்குன்னு வந்து ஒரு தனி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்ஆர்பின்னு கூகுளில் போடுங்க, வர அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எம்ஆர்பி எக்ஸாம் தமிழ் எப்படி படிக்கிறது சொல்லுங்கள். தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா 90% நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் வச்சு நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு இருக்குது, ஒரு தூய தமிழ் வேர்டு இருக்குன்னா அதுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் அதை மேட்ச் பண்ணி போடுறது மூலிமா கூட உங்களால் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ தமிழ் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, எல்லா லைக் நிறைய வார்த்தைகள் தூய தமிழில் இருந்தால் கூட எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியும் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒரு சேஃப் சைடுக்காக இந்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் புக்கெல்லாம் வாங்கி, ஆக்சுவலாக வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான், ஸோ 10th வரைக்கும் படித்தாலே போதும். ஸோ அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த புக்கு பின்னாடி என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, இல்லை புக்குக்குள்ளார என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் வந்து ரீட் பண்ணி ஓரளவுக்கு வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தால் போதும் தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ 50க்கு 20 அப்படிங்கிறது வந்து 40% மார்க்கு தான். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தமிழ் நாலேஜ் வந்து இன்கேஸ் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிங்கனாலோ, இல்லை உங்களுக்கு தமிழில் பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்து தமிழ் நல்லா கற்றுட்டு இருந்தீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் தமிழ் படிப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் போதும், அதை வச்சு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாய் அண்ணா, டிஃபார்ம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது BA டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ்க்கு என்னோடய டிப்ளமோ TC கொடுத்துருக்கேன்.
டிப்ளமோ டிசி தேவையா? எம்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ண டிப்ளமோ டிசி தேவையா? இன்கேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிப்ளமோ டிசி கேட்பாங்களா, இல்லை டிகிரி டிசி போதுமா? நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அப்போது வந்து ஒரு டிசி கொடுப்பாங்க, அது இருந்தால் போதும். ஸோ அதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணலாம். லேப் டெக்னீஷியன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதோட எம்ஆர்பி அப்டேட்லாம் கேட்டிங்க. ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க, அதனால் அதை பற்றி தெரியலை. அதுக்குன்னு வேறு ஏதாவது செப்பரேட் சேனல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நர்சஸ், வேறு டாக்டர்ஸ், இது எதுவுமே நான் பார்க்குறது இல்லைங்க. எம்ஆர்பி ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணி இருக்கேன், என்ன படிக்கிறது தெரில, ஹெல்ப் மீ சார். ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க போட்டிருந்தீங்க. ஸோ எம்ஆர்பி ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 2023 எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து படிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து நான் வீடியோஸ்லேயும் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த சப்ஜெக்ட் பேரையோ இல்லை எம்ஆர்பி ஸ்டடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டிங்க அப்படின்னாலே அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட வீடியோஸ்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கனாலே அந்த வீடியோவோட நேம் ஆர் தம்ப்நெயில் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3-4 பேர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பற்றி தான் கேட்டிருக்கீங்க. பட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியலைங்க, அதனால் அதில் வீடியோ போட முடியல. ஓகே, நெக்ஸ்ட் இயர் எம்ஆர்பி எழுதுறதுக்கு இந்த சிலபஸ் படிக்கலாமா ப்ரோ, இல்லை நெக்ஸ்ட் இயர் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா? ப்ளீஸ் ரிப்ளை. ஸோ ஐ திங்க் அந்த நியூ சிலபஸை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாமு ஃபார்மசின்னு ஒருத்தன் கேட்டிருக்கீங்க. மேபி உங்கள் கமெண்ட் பழைய கமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சிலபஸ் ஆக்சுவலாக இப்போ நியூ சிலபஸ் தான். முன்னாடி இருந்த சிலபஸில் இருந்து 90% அப்படியே தான் இருக்குது. பட் ஒரு சில டாபிக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிலதை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நியூ சப்ஜெக்ட் இருக்குது, ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்ட்டு. அதனால் சிலபஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பார்த்து சேஞ்ச் ஆன சிலபஸையும் வந்து படிச்சுக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு, ஹவு கேன் ஐ ஜாயின் எம்ஆர்பி குவிஸ் குரூப் சார்? எம்ஆர்பி குவிஸ் இந்த குரூப் வந்து ஆக்சுவலாக பழசு, 2023 எடுத்த கிளாஸோட வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எம்ஆர்பி கிளாஸ்க்கு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். செப்டம்பர் 24 வந்து மார்க் டெஸ்ட் 1, அந்த மாதிரி வந்து டோட்டலாக 10 மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த டெஸ்ட் மூலிமா நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்கள் வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளார 1000 MCQs வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த 1000 MCQஸ்லேருந்து மினிமம் ஒரு 20 MCQs வந்தால் கூட அந்த 20 மார்க்ஸுங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் ஆஃப்டர் த ரிசல்ட். அதனால் வந்து உங்களால் எவ்வளோ MCQs வந்து கேதர் பண்ணி படிக்க முடியுமோ அவ்வளவும் வந்து படிங்க. எம்ஆர்பி தமிழ்நாடு ஃபார்மசிஸ்ட் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ஹவு மணி ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ எம்ஆர்பி இப்போது ஃபார்மசிஸ்ட் ஜாப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் ஆகி போகிறவங்க வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பிளேஸ்க்கு வந்து போவாங்க. ஜிஹெச் போவாங்க, மெடிக்கல் காலேஜு, அப்புறம் இஎஸ்ஐ, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர். இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐயில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஎஸ்ஐயில் வந்து மார்னிங் 7லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் இருக்கும், அதாவது அந்த டைமில் வந்து நம்ம டியூட்டியில் இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4 to 6:30 நினைக்கிறேன். ஸோ இது வந்து இஎஸ்ஐயோட டைமிங். இதே மாதிரி பிஹெச்சி பார்த்திங்கன்னா, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் பார்த்திங்கன்னா இது ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான், நைட் டியூட்டிலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி பிரேக் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ மார்னிங் வந்து 8 o'clock, முன்னாடி வந்து 9 to 4ன்னு இருந்துச்சு. பட் இப்போது எவ்வளோ நாள் முன்னாடின்னு தெரியல, 8 to 5, அதாவது ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான். இதில் நடுவில் 1 hour வந்து லஞ்ச் பிரேக் இருக்கும். ஸோ இது வந்து பிஹெச்சியோடது. ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து மாறும். ஸோ மார்னிங் ஒரு டியூட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு டியூட்டி, அப்புறம் நைட் டியூட்டி, இந்த மாதிரி வந்து 3 டிஃப்ரெண்ட் டியூட்டிஸ் வந்து பார்க்குற மாதிரி வரும். ஸோ ஜிஹெச் மெடிக்கல் காலேஜில் நைட் டியூட்டியும் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மீதி பிஹெச்சி இதெல்லாம் வந்து நார்மலான ஆஃபீஸ் ஜாப் மாதிரி. ஸோ ரொம்ப ஏஜ் ஆனவங்க அவங்களுக்குலாம் வந்து பிஹெச்சி வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அது ஆஃபீஸ் ஜாப்புங்கிறப்ப மார்னிங் எந்திரிச்சிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதே இஎஸ்ஐ அப்படின்னா மார்னிங் ஒரு வாட்டி போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும், மறுபடியும் ஈவினிங் ஒரு வாட்டி போயிட்டு மறுபடியும் வரணும்.
அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி மேபி நான் இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஏன்னா இன்னும் இந்த ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் இதோட ஒர்க் லோட் எப்படி அதை பற்றிலாம் இன்னும் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன். எம்ஆர்பி நர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, லேப் டெக்னீஷியன் இது எதுக்குமே நான் எதுவும் ஃபாலோ பண்ணலைங்க. அப்புறம் பிடிஎஸ், ஸோ டென்டல் எக்ஸாம்ஸ் கூட கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவுமே எனக்கு தெரியலைங்க. எனக்கு அப்டேட் தெரியாதனால தான் அதை பற்றிலாம் வீடியோ போடுறதில்ல. நீங்கள் எம்ஆர்பி கிளியர் பண்ணிங்களா லாஸ்ட் இயர்? எஸ், நானும் எம்ஆர்பி கிளியர்டு கேண்டிடேட் தான். எம்ஆர்பி எக்ஸாம் மூலிமா தான் இப்போ ஃபார்மசிஸ்ட் ஜாபில் இருக்கேன். கிளாஸ் எடுக்கிறீங்களா இந்த இயர் எம்ஆர்பிக்கு? எம்ஆர்பிக்கு ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் வந்து முன்னாடி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து எந்த கிளாஸும் கண்டக்ட் பண்ணலை. பட் இப்போ தான் வந்து மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இன்னொரு 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள், நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மார்க் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ வணக்கம், எம்ஆர்பி டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமா? ப்ளீஸ் ரிப்ளை மீ. டிகிரி சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து இந்த கான்வெகேஷன் வச்சு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் டிகிரி சர்டிஃபிகேட்டு. ப்ரொஃபஷனல் அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு அடையாளம் மாதிரி. ஸோ ப்ரொஃபஷனல்ங்கிறது வந்து ப்ரொஃபஷனல்னே தனியாக கேட்பாங்க. பட் டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இந்த கான்வெகேஷனில் வாங்குறது தான் வந்து சப்மிட் பண்ணணும். பட் எனிவேஸ் ஒரு சிலர் வந்து இப்போ ரீசெண்டாக கோர்ஸ் முடித்தவங்கலாம் இமீடியட்டாக தரமாட்டாங்க இல்லைங்களா, அவங்க கான்வெகேஷன் வைக்க வந்து டிலே பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க வந்து மேபி டிகிரி சர்டிஃபிகேட் பதிலாக ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்கேஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அந்த டைமில் மேபி நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிக்கலாம், அந்த டைமில் தான் எக்ஸாம் முடிச்சிருந்தோம், ஸோ இப்போ தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். எம்ஆர்பி எக்ஸாம் எந்த புக் சார் படிக்கிறது? தாக்கூர் பப்ளிகேஷன் ஓகேவா சார்? இந்த பப்ளிகேஷன் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலிங்க. அதாவது ஒவ்வொரு பப்ளிகேஷனும் ஒவ்வொரு மாதிரி வந்து புக் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பெஸ்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் படித்த புக்ஸு இல்லை நான் கேள்விப்பட்ட புக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நல்லா இருக்குமோ அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பெஸ்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் எம்ஆர்பி அப்படின்னு போடுங்க, அந்த வீடியோ வரும், அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட் எப்போ வரும்? 1 மந்த் முன்னாடியா? எஸ், எக்ஸாம் டேட் வந்து மினிமம் 1 மந்த் முன்னாடி தான் சொல்லுவாங்க. ரொம்ப குயிக்காக வித்தின் 20 டேஸ் அப்படிலாம் வராது. மினிமம் வந்து 30 டேஸ்லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் கேஸ் முடிஞ்சுது அப்படின்னாலே அதுலேருந்தே நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வந்துடும் எக்ஸாம் வந்து குயிக்காக வரப்போதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா கேஸ்க்காக தான் இப்போ வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறத பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட், லாஸ்ட் டேட். ஆக்சுவலாக எம்ஆர்பி அப்ளிகேஷன் டேட் வந்து இப்போ முன்னாடியே முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கப்புறமும் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இப்போதைக்கே அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா இல்லை வந்துச்சுன்னா எந்த டேட்டில் வரும் அதை பற்றிலாம் இன்னும் சொல்லலை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எம்ஆர்பி வெப்சைட் வந்து அடிக்கடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ஏஜ் லிமிட் கிளியர்லி டெல் மீ ப்ரோ. ஸோ எம்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அப் டு 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதுதான் அதுக்கான மீனிங். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இது அந்த மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி ஆர்ஆர்பி, டிஐ மாதிரி பர்டிகுலர் ஏஜ் லிமிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வீக்லி எத்தனை டேஸ் ப்ரோ லீவ்? ஷிஃப்ட்லாம் எப்படி? ஸோ ஷிஃப்ட் பற்றி இப்போ தான் சொன்னேன், அது பார்த்துங்க. லீவ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து வீக் ஆஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ வீக்லி ஹாலிடே ஒன்று இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காம்பன்சேட்ரி ஹாலிடேன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி லீவ் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து மற்ற ஜாப்ஸ் மாதிரி இதுவும் சிமிலர் தான். சிஎல் இருக்கும், அப்புறம் எம்எல்லாம் வந்து 1 இயருக்கு அப்புறம் அதுவும் எலிஜிபிள் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மற்ற ஜாப் மாதிரி தான் இதுலேயும் வந்து லீவ் எல்லாமே வந்து சேம் தான். ஏஜ் லிமிட் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, சேம் தான். எம்ஆர்பி எக்ஸாம் ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்கா ப்ரோ? எஸ், ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாம் நான் யூடியூப்லேயும் வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், யூ கேன் ஃபைண்ட் இட். வாட்ஸ்அப் குரூப்பில் புது மெசேஜஸ் தான் காட்டும், பழசு காட்டாது. டெலகிராமில் வந்து பழைய மெசேஜஸ் காட்டும். ஸோ டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூ கேன் ஃபைண்ட் தட். அப்புறம் இந்த எம்ஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எம்சிக்யூ புக்ஸ் இருக்குது. இதில் டோட்டலாக 9000 எம்சிக்யூஸ் வந்து இருக்கும். இதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும்.
ஈவன் இப்போ புதுசாக ஆட் பண்ண ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து முன்னாடி 8500 இருந்துச்சு. இப்போ ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் 500 வந்து நியூவாக ஆட் பண்ணி 9000 MCQs புக் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணோம். அதாவது நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த புக் படித்தாலுமே லைக் இந்த முன்னாடி போட்டுதுங்க இல்லைங்களா, தாக்கூர் பப்ளிகேஷன், இல்லை இந்த நிராலி பிரகாஷன், இல்லை ஏதோ ஒரு புக்கு, நீங்கள் முருகேஷ் புக்கு, இல்லை ஏதாவது ஒரு பெரிய பெரிய புக்ஸ், எந்த புக் படித்தாலுமே அது கூட அடிஷ்னலாக MCQs படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார்மகாலஜியில் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மாவே ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 70 to 80% வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்கள் நாலேஜ் வந்து கேதர் ஆகும். ஆனால் அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஸ்டடியில் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அப்ளிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் படிக்கிறத அப்ளை பண்ணுறதுக்கு MCQs வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த MCQs வந்து இந்த MCQ புக்ஸ் வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த புக் படித்தாலுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த MCQ புக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் இப்போது ஃபார்மகாலஜி, ஜென்ரல் ஃபார்மகாலஜி நீங்கள் ஒரு புக்கில் வந்து மேபி ஒரு 20 பேஜ் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து இங்கே டெஸ்ட்டாக நீங்கள் வந்து என்னோடய MCQ புக்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் சாய்ஸஸ் மட்டும்தான் இருக்கும், ஆன்சர் வந்து பின்னாடி பாக்ஸஸில் இருக்கும். ஸோ நீங்களே பென்சில் எடுத்து ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் ஒரு 50 கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த 50ல் உங்களால் ஒரு 47, 48 அந்தளவுக்கு எடுக்க முடிஞ்சுன்னா உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, ஜென்ரல் ஃபார்மகாலஜி நம்ம வந்து தரவாக இருக்கும், இதெல்லாம் எதையுமே நம்ம மிஸ் பண்ணலை அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நீங்கள் அப்படியே எல்லா டாபிக்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டடி நீங்கள் எப்படி பிளான் பண்ணுமோ அப்படி பிளான் பண்ணி எக்ஸாம் வந்து மேபி ஒரு டிசம்பர் மாதம் இல்லை இப்போலேருந்து ஒரு 2-3 மந்த்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நோபடி நோஸ் வென் த எக்ஸாம் வில் ஹேப்பன், பட் மோஸ்ட்லி எக்ஸாம் வந்து குயிக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய MCQs வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.